நிகழ்தகவு. ஏற்கனவே 7 பேருடன் டும். 8வது மாப்பிள்ளைக்கு கழுத்தை நீட்டுவதற்காக பியூட்டி பார்லரில் ஜாலியாக மேக்கப் போட்டுக் கொண்டிருந்த கல்யாண ராணி. வருங்கால மனைவியின் ஹேண்ட்பேக்கை யதார்த்தமாக திறந்து பார்த்த பஞ்சாயத்து உறுப்பினருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. தாலி கட்டும் கடைசி நேரத்தில் கல்யாண ராணியின் குட்டு வெளியே வந்தது எப்படி? கல்யாண ராணியின் ஹேண்ட்பேக்கில் அப்படி என்ன இருந்தது? கடவுள் இருக்கான் குமாரி என்பது போல 8வது மாப்பிள்ளை தப்பியதன் பின்னணி என்ன? பியூட்டி பார்லரும் கல்யாண மண்டபமும் அடுத்தடுத்த பில்டிங் தான். அதனால பார்லர்ல வச்சே மேக்கப் போட்டுடலாம்னு மணப்பெண்ணுக்கு பார்த்து மேக்கப் போட்டிருக்காங்க பியூட்டிஷியன்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுதுன்றதால மண்டபத்துல சொந்த பந்தங்கள் கூட்டம் நிரம்பி வழிஞ்சிருக்குது. அப்போ பார்லருக்கு வந்த மாப்பிள்ளை வருங்கால மனைவியுடைய ஹேண்ட்பேக்கை சும்மா திறந்து பார்த்திருக்காரு. அப்போ பேக்ல ஒரு சர்டிபிகேட்டை பார்த்து மாப்பிள்ளை அதிர்ச்சி ஆனதோட போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சைலண்டா நேர்ல வர வச்சிருக்காரு. அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள மண்டபத்துக்கு வந்த போலீஸ் கிட்ட அந்த சர்டிபிகேட்டை கொடுத்து, மாப்பிள்ளை நீங்களே விசாரிச்சுக்கோங்க, அந்த பொண்ணு பார்லருக்குள்ளதான் இருக்காங்கன்னு கை காமிச்சிருக்காரு. மேக்கப் போட்டு கல்யாணத்துக்கு தயாரா இருந்த பொண்ணுகிட்ட சர்டிபிகேட்டை காமிச்ச போலீசார் 45 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கீங்க, எப்ப நீங்க பண்ணிட்டு இருக்க வேலைக்கு பேரு என்னன்னு கேட்டிருக்காங்க. காவலர்கள் கேள்விக்கு மேல கேள்வி கேட்டதும் திருன்னு முழிச்ச மணப்பெண்ணுக்கு மேக்கப்பே உருகி ஊத்துற அளவுக்கு வேர்த்து கொட்டி இருக்குது. விசாரணையில இருந்து தப்பிக்க முடியாம திணறின மணப்பெண் பல உண்மைகளை சொல்லி அதிர வச்சிருக்காங்க. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பக்கத்துல உள்ள ஆரியநாடு பகுதியை சேர்ந்த ஒரு பஞ்சாயத்து உறுப்பினர் மணப்பெண் தேவைன்னு மேட்ரிமோனியில ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அப்போ கோட்டயம் பக்கத்துல உள்ள காஞ்சிராமட்டம் பகுதியை சேர்ந்த 35 வயசான ரேஷ்மாங்கிற பொண்ணு பஞ்சாயத்து உறுப்பினரை மேரேஜ் பண்ணிக்க ஓகே சொல்லியிருக்காங்க. ரேஷ்மாவை நேர்ல மீட் பண்ணின பஞ்சாயத்து உறுப்பினருக்கும் பொண்ணை ரொம்பவே பிடிச்சு போச்சு. அதுக்கு பிறகு கல்யாண ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா இனிமேல் தான் ட்விஸ்டே இருக்குதுன்னு மாப்பிள்ளைக்கு தெரியாம போயிடுச்சு. கல்யாணத்துக்காக மணப்பெண்ணுக்கு பியூட்டி பார்லர்ல மேக்கப் போட்டிருக்காங்க. அப்போ அங்க வந்த மாப்பிள்ளை வருங்கால மனைவியுடைய ஹேண்ட்பேக்கை யதார்த்தமா திறந்து பார்த்திருக்காரு. அதுல 45 நாளைக்கு முன்னாடி ரேஷ்மாவுக்கும் இன்னொரு ஆணுக்கும் திருமணம் நடந்ததா ஒரு சர்டிபிகேட் இருந்திருக்குது. அதை பார்த்து அதிர்ச்சி ஆனாலும் மொத்த உண்மையையும் கண்டுபிடிக்கணும்னு மாப்பிள்ளை போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காரு. அடுத்து அங்க வந்த போலீசார் விசாரிச்சப்பதான் தெரியுது, ரேஷ்மாவுக்கு ஒரு கல்யாணம் மட்டும் நடக்கல, 7 கல்யாணம் நடந்திருக்குது அப்படிங்கிற விவரமே. ஒவ்வொருத்தரா மேரேஜ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து நகை பணத்தை சுருட்டிக்கிட்டு அங்க இருந்து ஓடுறதுதான் ரேஷ்மாவுடைய ப்ராசஸே. அதுவும் பணக்கார ஆண்களை குறி வச்சுதான் கல்யாணத்துக்கே சம்மதிச்சிருக்காங்க ரேஷ்மா. 7 ஆண்களை ஈஸியா ஏமாத்தின ரேஷ்மா 8வது மாப்பிள்ளை கிட்ட கெட்டி மேளத்துக்கு முன்னாலேயே வசமா மாட்டிக்கிட்டாங்க. ரேஷ்மாவுக்கு 2 வயசுல ஒரு குழந்தை இருக்கிறதாவும் சொல்லப்படுது. பார்க்க அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு பக்காவா ஆண்களுக்கு அல்வா கொடுத்த கல்யாண ராணி சிறையில இருந்து வெளியே வந்து அடுத்த கல்யாணம் எப்படி பண்ணலாம்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்களாம். நிகழ்தகவு.